எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கோட்டையன் இல்லாத ஒரு அதிமுக பொதுக்கூட்டம் இதில் நடக்க போகுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஏன்னா அவருடைய கோட்டை அது. அப்போ அதற்கு முன்பாக நம்ம ஒரு முடிவெடுக்கணுங்கிற நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டிருக்கு. தாவேகாவை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பது செங்கோட்டையனுடைய முடிவல்ல, எல்லாம் மேலிடத்து முடிவு. சொல்லுவார்ல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவான். தாவேகா எந்த திசையில் நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு டிரைவராக இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேகாவுக்குள்ள நுழைகிறார். பனையூரில் என்ற விஜயும் அவரும் சந்திப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். உள்துறை அமைச்சர் இதுக்காக மெனக்கிட்டு இந்த மாதிரி தங்கி பார்ப்பாரா? இப்படி இப்போ வருகின்ற அமித்ஷா சென்னை வர இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் பனையூருக்கு பக்கத்தில் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறாரு. அந்த சந்திப்பு கூட விஜய் செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பாக கூட இருக்கும். ரசிகர் மனப்பான்மையில் இருப்பாங்க அந்த நிர்வாகிகள்லாம். அதில் போய் இவருக்கு செட் ஆகுமா? நீங்கள் இவர் திமுகவுக்கு போயிருந்தாரு அப்படின்னா ஒரு கட்சி சார்பில் போய் பதவிக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். இது தாவேகாவுக்கு போனது என்பது ஒரு அசைன்மெண்ட். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் இப்போ தான் பரபரப்பாக போகுது இன்னைக்கு செய்தி. தாவேகாவில் இணைய போகிறார், அவருக்கு உயரிய பொறுப்பை கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் பரவுது செய்தி. பார்த்துருப்பீங்க. அவர் மறுக்கலை. இதை பற்றி செய்தியாளர் கேட்கும்போது அவரும் அதை மறுக்கலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த செய்தியை நம்ம 1 மாதங்களுக்கு முன்பே நம்ம பேசியிருக்கோம். இதே அரங்கத்தில் செங்கோட்டையன் தாவேகாவோடு கூட்டணி வைப்பார் அப்படின்னு பேசினோம். அல்லது தாவேகா கூட்டணியில் செங்கோட்டையன் இணைவார், அதோடு சேர்த்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அந்த கூட்டணிக்குள்ள வருவாங்க அந்த மாதிரி சொன்னீங்க. ஆனால் இவரே தாவேகா நமக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். அதாவது இவரே தாவேகால இணைவாருங்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த அளவுக்கு செங்கோட்டையன் இறங்கி போய் தாவேகால இணைவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஜெயலலிதாவிடம் நெருக்கமாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்தை வடிவமைத்த ஒரு தேரோட்டி இன்னைக்கு விஜயின் தேரோட்டியாக மாறிய காட்சி தான். என்ன பண்ணுறது, எடப்பாடி நீக்கிட்டாரு. நீக்குனா நீங்கள் ஒரு என்ன நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? அன்புராஜா என்ன பண்ணார்? நீக்காமையே போய் திமுகவில் சேர்ந்தார். அல்லது தனி கட்சி போய் தொடங்குங்க, உங்களுக்கு செல்வாக்கு இல்லையா? நீங்களும் கொங்கு பெல்ட்டில் பெரிய தலைவர் தான், 9 முறை எம்எல்ஏ. எடப்பாடிக்கெலாம் சீனியர் நீங்கள். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியை சசிகலாவிடம் கொண்டு போய் சேர்த்து அவரை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு தன்னிலை விளக்கம் கொடுத்தவர் செங்கோட்டையன். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா செங்கோட்டையனிடம் அவ்வளோ பணம் கிடையாது, இபிஎஸ்கிட்ட பணம் இருந்தது. ரெண்டாவது, இபிஎஸ் முதலமைச்சராக வந்தால் நாங்கள் உதவி செய்கிறோன்னு வேலுமணியும் தங்கமணியும் வரிஞ்சுக்கிட்டு நின்றாங்க. செங்கோட்டையனை நம்ப முடியாதுன்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சுல. இப்போ அவர் விட்டு வெளியே விஜய்கிட்ட போகிறாருன்னா இது செங்கோட்டையனுடைய முடிவல்ல. அது நீங்கள் புரிஞ்சு தாவேகாவுக்கு போகிறது, தாவேகாவோட போய் சேர்ந்து தாவேகாவை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பது செங்கோட்டையனுடைய முடிவல்ல, எல்லாம் மேலிடத்து முடிவு. நம்ம சொல்லுவார்ல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவான். அந்த மாதிரி எல்லாம் மேலே இருக்கின்றவருடைய முடிவு. இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தாங்க. இப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ஒரு பிடிவாதமாக இருக்கார். நான் தான் தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர், என்கிட்ட தான் கட்சி இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணலை, நீனே வச்சுக்கோ. ஆனால் பாருங்கள், அங்கேருந்து கரைந்து இன்னைக்கு போகிறத பார்த்தோம். பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோட வீரவாசமாக நடந்தவர். பொதுக்குழுவில் நிமிர்ந்த நடையோடு ஓபிஎஸ்ஐ அப்படியே பாதுகாத்து கூட்டிட்டு வந்த ஒருத்தர் தான். இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒற்றையாளாக எதிர்த்து அப்படி வீரத்தோடு பார்த்த ஒரு நபர்னு பேசப்பட்டவர். அவர் ஏன் திமுகவில் பேசியிருந்தார்? அதே மாதிரி நமது எம்ஜிஆருடைய ஆசிரியராக இருந்த மருது அழகராஜ், அவர்லாம் ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் தான், திராவிட அரசியலில் ஊறிய நபர். அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவிற்கு திராவிட அரசியல் அந்த வரலாற்றை
அவர் ஜெயலலிதாவிடம் போய் நெருக்கமாக உரையாடியவர் என்று பேச்செல்லாம் உண்டு. ஏன்னா அவர் எழுத்து பணியில் இருந்தார். அவர் ஏன் திமுகவில் போய் சேர்ந்தார்? அவரையும் விஜயோட போய் சேரல. காரணம், திராவிட அரசியலை விட்டு அவர்கள் போக விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிடமோ திராவிட அரசியல். ஆனால் இன்னைக்கு விஜயிடம் போய் செங்கோட்டையன் சேர்வது என்பதை எல்லாரும் ஏன் எப்படி பார்க்குறாங்க? இப்போ ஏன் மற்றவர்கள் எல்லாம் போய் சேர்ந்தாங்க? இந்த சூழல் அவங்களுக்கு தெரியும். இல்லை, அவரும் தான் வெயிட் பண்ணி பார்த்தாரு. சசிகலா அன்னைக்கு இப்போ சந்திச்சாங்க, ஓ பன்னீர்செல்வத்தை சந்திச்சாங்க, டிடிவியை சந்திச்சாரு. எல்லாரும் இவர் நினைக்கிற மாதிரி ஒத்து வரலையோ அவங்க எல்லார்ட்டையும் போனார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு பச்சை கொடி மேலே இருந்து வரல. செங்கோட்டையன் போய் பார்க்க சொன்னாங்க, பார்த்தாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பம் பண்ணுறது தான். டிடிவி போய் பார்த்தாரு. ஏன் டிடிவி சசிகலாவை பார்க்கல? சசிகலா வரும்போது டிடிவியும் கிளம்பி போனார். இது எல்லாமே அரசியல் ஜிமிக்ஸ் தான். தேவர் ஜெயந்திக்கு போனப்போ இதெல்லாம் மரியாதை செலுத்திட்டு வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறப்ப ஓபிஎஸ் சொன்னார்ல, இந்த இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், சபதம் எடுக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் சபதம் பண்ணுறோம், போராடுறோம். ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை போச்சு. இப்போ வைத்தியலிங்கம் என்ன பேசுகிறாரு? அவர் தனி மீட்பு குழு வந்து கழகமாக மாத்திரம். ஓபிஎஸோட கூடவே இருந்தவர் தான் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். மனோஜ் பாண்டியன் ஒரு முடிவெடுத்து திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். இப்போ வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாரு? எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அந்த புகழேந்தி சொன்ன மாதிரி சொல்கிறாரு, நம்பிக்கை இல்லை. அப்போ என்ன இடத்துக்கு நகர்றாங்கன்னா, எடப்பாடி அவருடைய பிடிவாதத்தில் தளரலை. இப்போ பாஜகவுமே இதெல்லாம் சேரணும்னு நினைக்கலங்க, காய் நகர்த்துறாங்க. எடப்பாடி அப்படியே இருக்கட்டும், அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 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 15-20 விழுக்காடு வாக்குகளை வாங்கட்டும், பாஜகவோடு சேர்ந்து போட்டியிடட்டும். அதே நேரத்தில் பாஜக அதிமுகவிற்கு போகாத வாக்குகள் திமுகவுக்கு போகுது பார்த்தீங்களா? சிறுபான்மை வாக்குகள் அல்லது வந்து திமுகவை பிடிக்காத வாக்குகள், இவையெல்லாம் வந்து தனித்து விடப்பட்டிருக்கு இல்லையா? அது நாம் தமிழருக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் தாவேக்காங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இன்றைக்கி தாவேக்காவுடைய விஜய்கிட்ட ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதெல்லாம் மறுக்கலை. அந்த ரசிகர் கூட்டம் இன்றைக்கி ஒரு கூட்டத்தை திரட்டுது, விசில் அடிக்குது. ஒரு கூட்டம் போட்டால் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை சேர்க்க வைக்குது. இதை பாஜக வந்து பார்க்குறாங்க. முதல்ல என்ன பார்வை பார்த்தாங்க? விஜயை வந்து அதிமுக கூட்டணி கொண்டு வந்துடலாமா? அந்த நகத்தில் நடக்குது, இன்னும் நடக்குது. ஆனால் அதை விட விஜய் தனியாக நிற்பது வந்து திமுகவை பாதிக்குமா? இப்போ இந்த பார்வை தாங்க மேலிடத்து, பாஜக மேலிடத்துக்கு இருக்கின்ற 2 பார்வை தான். ஒன்று, விஜயை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதா, அல்லது விஜயை பலமான ஒரு 3ஆம் அணியாக தமிழக தேர்தலில் நிற்பதா. ஏன்னா இன்றைக்கி சீமானை சேர்க்க முடியாது, தீமா தனியாக தான் நிற்க போகிறார். அப்போ இந்த சூழலில் இப்போ வந்து விஜயை வழிநடத்துவதற்கு அங்கே ஆள் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கின்ற அர்ஜுனா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அந்த ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கட்டும், இல்லது வந்து மற்ற ஆட்கள், இப்போ இவங்கெல்லாம் வந்து தமிழக அரசியல், திராவிட அரசியலை பேசக்கூடிய யாரும் பெருசாக இல்லை. இப்போ தமிழ்நாடு என்பது ஒரு 50 ஆண்டு காலமாக திராவிட அரசியலோடு தான் பின்னி பிணைந்து இருக்கிறது. அப்போ திராவிட அரசியல் அல்லது வந்து இந்த தேர்தல் களம், ஏன்னா இப்போ அங்கே இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தை சந்திக்காதவர்கள். ஆதவ் அர்ஜுன் என்னதான் திமுக கடந்த தேர்தலில் வந்து பிகேயோட சேர்ந்து வேலை பார்த்தா கூட அது வந்து வேற. ஆனால் தேர்தல் களத்தை சந்திக்கலை, பெருசாக அரசியலில் சந்திக்கலை. அப்போ அந்த ஒரு அனுபவம் சார்ந்த ஒருத்தர் வந்து விஜயோட இருந்தால் நல்லது என்று பாஜக மேலிட நினச்சிருக்கலாம். இப்போ அதன் அடிப்படை ஒன்று, ஏற்கனவே நான் ஒன்று விஷயத்தை உங்களுக்கு திருப்பி ஆவப்படுத்துகிறேன். செங்கோட்டையன், அதாவது எடப்பாடி முரண்டு பிடித்த காலத்தில் கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடித்த காலத்தில் யாரை வந்து முன்னிறுத்தினாங்க? செங்கோட்டையனை தான் முன்னிறுத்தினாங்க. நம்ம பரபரப்பாக பேசணும், எடப்பாடி இடத்தில் செங்கோட்டையனை கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பேசணும். அது எல்லாரும் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை போய் பார்த்தாரு, அது நடந்துச்சு. உடனே எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்தாரு, இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்தது. அமித்ஷா வந்து எடப்பாடி பேச்சுவார்த்தை மூலமாக கூட்டணிகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி நீங்கள் செங்கோட்டையன் ரோல் என்னாச்சு? அமைதியாச்சா? ஒரு 10-20 நாள் அதை பற்றி யாருமே பேசலை. அப்போ மீண்டும் ஏன் செங்கோட்டையன் வந்து கலகம் பண்ணுறாரு கட்சிகளை? ஏன் வந்து எங்கள் ஆட்சி எடப்பாடி 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம் 4 வருஷங்கள் வந்து
திமுக ஆட்சியில் தான் அமைதியாக இருந்தார். அப்போ ஒரு 7-8 வருஷம் வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்த செங்கோட்டையன் ஏன் இப்போ கலகம் பண்ணுறாரு? இப்போ தான் புதுசாக தெரியுமா? இப்போ 30ஆம் தேதி செங்கோட்டையன் ஊரில் பொதுக்கூட்டம் வச்சுருக்கிறாராம் தொகுதியில் எடப்பாடி. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு செங்கோட்டையன். அது உண்மை தானே, அது நினைக்கிறது சரிதான். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுடைய சட்டமன்ற தொகுதி அதுதான். அதில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வைக்க போகிறாங்க. பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக வைக்க போகிறாங்க. பிரம்மாண்டமாக வைத்தாலுமே வந்து இப்போ உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டம், செங்கோட்டையன் இல்லாத பொதுக்கூட்டம், சொல்லப்போனால் கடந்த இத்தனை வருடங்களில் செங்கோட்டையன் இல்லாத ஒரு அதிமுக பொதுக்கூட்டம் இதில் நடக்க போகுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஏன்னா அவருடைய கோட்டை அது. கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிறது செங்கோட்டையனுடைய கோட்டை. அப்போ அதற்கு முன்பாக நம்ம ஒரு முடிவெடுக்கணுங்கிற நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டிருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனி கட்சி ஆரம்பிக்கணும் அல்லது ஓபிஎஸ் மாதிரி வந்து ஒரு இதுக்கு வரணும் விட ஏன் விஜய்கிட்ட நகர்றாரு, அதான் முக்கியம். ஏங்க தாவேக்காங்கிறது புதுசாக பிறந்த குழந்தை, அவங்க எந்த தேர்தலையும் சந்திக்காதவர்கள். அவர்களை போய் உள்ளே சேருவதற்கு யார் உங்களுக்கு உத்தரவிட்டாங்க? அது முக்கியமான கேள்வி. இப்போ எல்லாரும் பட்டவர்த்தனமாக என்ன சொல்கிறாங்க, இது அமித்ஷாவுடைய உத்தரவு தான் செங்கோட்டையனை தாவேக்கா பக்கம் சேர வைத்திருக்கிறது, நீங்கள் ஓபிஎஸ் பக்கம் போக வேண்டாம், டிடிவி பக்கம் போகாமல் இது தாவேக்கா பக்கம் போய் நீங்கள் முழுக்க. இப்போ நம்ம ஆள் ஒரு ஆள் உள்ள முழுக்க போகணும். ஏற்கனவே இந்த ஐஆர்எஸ் அதிகாரியே அவங்க ஆளுன்னு சொன்னாங்க, நிர்மல்குமாரே வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணின்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் பெரிய அளவில் பணியாற்றிய ஜெயலலிதா காலத்தில் தேர்தல்களை முன்னிறுத்தி கொண்டு போன ஜெயலலிதாவுடைய தேரோட்டியாக இருந்த, தேர்தல் பிரச்சாரத்தை வடிவமைத்த, இப்படி பல்வேறு தகுதிகளை உடைய செங்கோட்டையனை வந்து இங்கே உள்ளே போய் சேர சொல்கிறாங்கன்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது. ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரியுதுன்னா, தாவேக்காவுடைய முழு கட்டுப்பாடும் அமித்ஷா கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து யாரை சேர்க்க சொன்னாலும் அவங்க சேர்க்குறாங்க. இப்போ வந்து இந்த அரசியல் பின்புலத்தை வந்து விஜய் உணராமலாம் இருப்பார். செங்கோட்டையனை சேர்த்தா என்ன பின்விளைவுகள் ஏற்படும் தெரியாமையாக இருப்பார். இப்போ இன்றைக்கி விஜய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன் வந்து உள்ளே வருவது என்பது எங்களுக்கு நல்லது, ஒரு பழம்பெரும் அரசியல் ஆளுமை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவர் கூட வந்த ஒரு அரசியல் ஆளுமை பண்ருட்டி ராமச்சந்திரன். விஜயகாந்த் உள்ளே வரும்போது பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய ஆலோசனையை முக்கியமாக வைத்திருந்தார். அவரை ஒரு பெரிய அரசியல் ஆலோசகராகவே கூட வச்சுருந்தார், அது முக்கியமானது. அதே போன்று நீங்கள் செங்கோட்டையனை வந்து விஜய் வந்து கொண்டு வர்றார், அந்த கம்பேரிசன் நடக்குது. இப்போ அந்த ஒரு ஒப்பீடு நடக்குது. ஆனால் அது பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ ஓபிஎஸ்க்கு போயிருக்கிறார், ஆலோசனை போயிருக்கிறார். இல்லை, இவர் போன்ற ஆட்கள் எல்லாமே வந்து இந்த ஆலோசகர்களாக போகிறவங்க தான். அப்போ அங்கே சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க, இங்கே வந்து ஓபிஎஸ் சக்ஸஸ் ஆகலையா? ஏங்க விஜயகாந்த் புதுசாக கட்சி ஆரம்பித்தார். விஜயகாந்துக்கான அந்த அரசியல் பின்புலம், அந்த கரிஷ்மா வந்து ஒரு ஓபிஎஸ்க்கு இருக்கா? இல்லை. அவங்க வேலை அது, அவங்க வேலையை செஞ்சாங்க. அது போன்ற ஒரு கேரக்டராகத்தான் இன்றைக்கி செங்கோட்டையனை வந்து கொண்டு வராங்க. ஆனால் செங்கோட்டையனையும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒப்பிடவே முடியாது. காரணம், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன காலகட்ட சூழல் வேறு. இன்றைக்கி விஜய்க்கு ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, முழுக்க விஜயுடைய அந்த கப்பல் சுக்கானை பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இன்றைக்கி செங்கோட்டையன் நிறுத்துகிறாங்க. அந்த எப்படி அந்த கப்பல் வந்து திசையில் போகணும், தாவேக்கா எந்த திசையில் நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு டிரைவராக இன்றைக்கி செங்கோட்டையன் தாவேக்காவுக்குள்ள நுழைகிறார். இப்போ இது எல்லா பக்கத்துலேயும் விமர்சனத்தை வந்திருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதன் மூலமாக தாவேக்காவுக்கு நல்லது நடக்குமா அல்லது வந்து பிரச்சனையா என்று பார்த்தால், தாவேக்காவுடைய பிடி பாஜகவில் இன்னும் இறுகுகிறது. ஏன்னா பட்டவர்த்தனமாக செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய ஆளாக மாறிவிட்டார். இப்போ இன்றைக்கி அவரை வந்து நீங்கள் அதிமுகவுடைய பழம்பெரும் தலைவர் அல்லது வந்து அதிமுகவோட வந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருந்த தலைவர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க, அதை விட்டுருங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செங்கோட்டையன் இல்லை. செங்கோட்டையன் முழுக்க பாஜகவுடைய பினாமியாக, பாஜகவுடைய பிரதிநிதியாக,
அமித்ஷாவுடைய கருத்துக்களை அங்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நபராக தான் இருக்கார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பண்ருட்டியோடு ஒப்பிடலாம். ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த ஒரு தலைவராக இருந்த அந்த கேரக்டர் விஜயகாந்த் வந்து சேரும்பொழுது இல்லை, அது முழுக்க விஜயகாந்துடைய ஆலோசகராக தான் இருந்தார். இப்போ அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் நகர்ந்து விட்டார். ஆனால் இது என்ன நோக்கி இந்த 2026 தேர்தல் களம் நகருதுன்னா, எடப்பாடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளைத்தான் வாங்கும் என்று அமித்ஷா நம்புவதை காமிக்குது. எடப்பாடி தலைமையிலான பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை அமித்ஷா உணர்ந்திருக்கிறார். விஜய் தலைமையிலான கூட்டணி ஒரு 3வது கூட்டணியை வலுவாக அமைத்து செங்கோட்டையன் போன்றவர்களை உள்ளே நுழைத்தால் அந்த வாக்கு சிதறல்கள், அதாவது திமுகவுக்கு விழுகின்ற வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கு வழிமுறை சேர்க்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கூட ஒரு செய்தி வந்தது, பனையூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அமித்ஷா வந்து அங்கே தங்க போகிறாராம். காரணம், பனையூரில் என்ற விஜயையும் அவரும் சந்திப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படிங்கிற இடம் வரைக்கும் இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்போ விஜய் அமித்ஷா பேச்சு, துறை அமைச்சர் இதுக்காக மெனக்கிட்டு வந்து இந்த மாதிரி தங்கி பார்ப்பாரா? சொல்கிறேனே, அவங்களுக்கு தேவைன்னா எதுனாலும் செய்வாங்க. இதே பிரதமர் மோடி வந்து ஜெயலலிதாவை வீட்டில் வந்து போயஸ் கார்டனில் வந்து காத்திருக்கலையா, வந்து பார்க்கலையா? தேவைக்கு என்ன வேணாலும் செய்வாங்கங்க, அவங்களுடைய தேவை அது. இப்போ விஜயை வந்து முழுக்க தன் கைக்குள்ளே கொண்டு வரணும்னா அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ அமித்ஷாவுக்கு அது பிரச்சனையே இல்லை. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இப்போ விஜயை வந்து முழு கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தாவேகா செங்கோட்டையனை அணுகி பேச்சுவார்த்தை நடத்துதோ அதே போல் திமுகவிடமும் ஒரு செங்கோட்டையன்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை சொல்கிறேனே, திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு சென்றிருக்கிறார்கள். ஜெயலலிதா காலத்துக்கு பின்னாடி அதிமுகவிலேருந்து நிறைய பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்க, இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்காங்க. புதுக்கோட்டை ரகுபதி அதிமுகவிலேருந்து வந்தவர் தான், சேகர் பாபு அதிமுகவிலேருந்து வந்தவர் தான், செந்தில் பாலாஜி அதிமுகவிலேருந்து வந்தவர் தான், அன்வர் ராஜா அவர்கள் வந்துட்டாங்க. இப்போது இவர் மனோஜ் பாண்டியன் அதிமுகவிலேருந்து வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் திமுகவுக்கு வந்திருக்காங்க. அது இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கருத்தியலில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு ஒரே கருத்துக்களை கொண்ட சித்தாந்தத்தை கொண்ட கட்சி அப்படின்னு கடந்த காலங்களில், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயலலிதா காலத்துக்கு முன்பு வரை. அப்போ ஜெயலலிதா காலத்துக்கு பின்னாடி அது இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம். அப்போ இருந்ததுனால அது வந்துடுவாங்க. இயல்பான திராவிட சிந்தனை அதிமுகவிற்கு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி செங்கோட்டையன் திமுகவுக்கு வந்தார் என்றால் யாரும் ஆச்சரியப்பட போகிறதில்லை. செங்கோட்டையன் கடந்த 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், திராவிட அரசியலை பேசியவர், திமுகவுக்கு வந்தார் என்றால் அவருக்கு ஒன்றும் பெரிய சங்கடமும் கிடையாது. இப்போ அன்வராஜாவுக்கு என்ன சங்கடம், அது மாதிரி செங்கோட்டையனுக்கும் பெரிய சங்கடம் கிடையாது. இப்போ என்ன சங்கடம், தாவேகாவுக்கு போகிறது தான் சங்கடமும் சர்ச்சையும். இப்போ நீங்கள் தாவேகாவிற்கு செல்லாமல் செங்கோட்டையன் ஓபிஎஸோடவோ திமுகவோடவோ சேர்ந்திருந்தால் செங்கோட்டையன் மேலே எந்த சர்ச்சையோ அல்லது வந்து சலசலப்போ ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அது இயல்பான ஒரு கூட்டணியாக அல்லது இயல்பான ஒரு கட்சி மாறலாக பார்க்கப்படும். இப்போ தாவேகாவோட சேர்ந்தது தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. அதுதான் இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ அதுதான் இன்றைக்கி வந்து இப்போ இவர் சேர்வதற்கான காரணம் என்ன, பின்புலம் என்ன, இவர் எப்படி போய் சேர்ந்தார், விஜயோட சேர்வதற்கு என்ன விஜயும் செங்கோட்டையனும் என்ன இதுக்கு முன்னாடி இவர் என்ன செங்கோட்டையன் என்ன பல்வேறு சினிமா தயாரிப்பாளராக இருந்தாரா, அல்ல வந்து பனையூரில் போய் விஜய் எப்போவாது பார்த்துருப்பாரா, அல்லது விஜய் தான் வந்து ஈரோட்டுக்கு வந்து செங்கோட்டையனை பார்த்துருக்கிறாரா? எதுக்குமே இல்லை. அங்கே போனால் ரசிகர் மனப்பான்மையில் இருப்பாங்க அந்த நிர்வாகிகள்லாம். இல்லைங்க, அதில் போய் இவருக்கு செட் ஆகுமா அது வந்து அப்படிங்கிற ஒரு அங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து இவர் திமுகவுக்கு போயிருந்தார் அப்படின்னா ஒரு கட்சி சார்பில் போய் பதவிக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். இது தாவேகாவுக்கு போனது என்பது ஒரு அசைன்மெண்ட்டு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. தாவேகாவை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வழிகாட்டு செய்வதற்கான ஒரு அசைன்மெண்ட்டு. அதுக்கு தானங்க போகிறாரு. அவருக்கு என்ன சங்கடம்,
ஒரு அசைன்மெண்ட்டுங்கிறது என்ன பொதுவாக இப்போ நீங்கள் வந்து அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம். அவர் என்ன வாழ்க்கை பூரா தாவேக்கால இருக்க போகிறாரான்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அந்த ஒரு இலக்கை அடைவது வரைக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இவர் போயிருக்காரு, இந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஆதவ அர்ஜுன் போனதெல்லாம் ஒரு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ இருக்கின்ற அந்த கூட்டம் எல்லாமே வந்து ஒரு அரசியல் தெரியாத கூட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே அவங்களுக்கு புரியலை. தேர்தலை வழிகாட்டுவதற்கு ஜெயலலிதாவுக்கே வந்து வழிகாட்டியாக இருந்த ஒரு நபர் வந்தாருன்னா அது விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்னு அது எல்லாம் மேலே கீழே பேசித்தனங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அடிப்படையில் போனவர் தான். அது வந்து அதற்கான கூலி கொடுக்கப்படும், அதற்கான பொருளாதார உதவி செய்யப்படும், அல்லது வந்து பதவி வேறு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கப்படும், இதெல்லாம் பேசியிருப்பாங்க. இது ஒரு அசைன்மெண்ட்டு. இப்போ வந்து பிகே வந்து திமுகவுக்காக கடந்த 2021 வேலை பார்த்தாரு. அவர் வேலை பார்த்துட்டு அங்கே போய் கட்சி ஆரம்பித்தார் பீகாரில். அது மாதிரி ஒரு அசைன்மெண்ட் நினச்சிக்கிங்களேன். இப்போ இப்படி தான் பார்க்கணும். அதனால் அங்கே சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஏன்னா இவர் போய் அங்கே சங்கடப்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் போய் அங்கே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க போகிறதில்ல. அவருக்கு நல்லாவே தெரியும், ரசிக மனப்பான்மையில் இருக்கின்றவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல, தொண்டர்கள் போன்ற நபர்கள் அல்ல. அவர்களுக்கு சித்தாந்தம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அங்கே போனால் வந்து விசில் அடிப்பாங்க அல்லது கத்துவாங்க, கூட்ட நெருக்கடி. விஜயை பார்ப்பதற்கு கூட எங்க செங்கோட்டையனே விஜயை வந்து பொது வழியில் எத்தனை முறை சந்திக்க போகிறாருன்னு தெரியல. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ இவரே போய் பனையூரில் தான் போய் சந்திக்கணும், வேறு எங்கேயும் சந்திக்க முடியாது. பனையூரில் போய் ஒரு அறை எடுத்து தங்கி விஜயை போய் பார்க்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் பிரகாரம் தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார குழுவின் தலைவராக ஆக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தாவேகாவோட பிரச்சார குழு தலைவராக ஆக்கப்பட்டு எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது, வேட்பாளர் தேர்வு, எந்த தொகுதியில் வந்து எங்கே செல்வாக்கு இருக்குது, சாதி ரீதியான அல்லது அரசியல் ரீதியான ரசிகர் பலம் எங்கே இருக்குது, இது போன்ற அந்த விஷயங்கள்லாம் செங்கோட்டையனுக்கு அத்துப்படி. இப்போ ஜெயலலிதாவே அவர் வந்து செங்கோட்டையனை இந்த விஷயத்தில் தீவிரமாக நம்பினார். இப்போ வந்து ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் செங்கோட்டையனுடைய பங்களிப்பு என்பது அதிமுகவுக்கு இருந்தது. எடப்பாடியையோ அல்லது தங்கமணி வேலுமணியை நம்பியதை விட, ஓபிஎஸ்ஐ நம்பியதை விட செங்கோட்டையனை தேர்தல் களத்தில் நம்பினார் ஜெயலலிதா. அது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அப்போ அந்த அறிவை விஜய்க்கு பயன்படுத்த வேண்டும், அந்த அறிவு தளத்தில் செங்கோட்டையனை பயணிக்க வேண்டும் தான் இன்றைக்கி வந்து அஜெண்டா. அதை தான் இன்றைக்கி வந்து இப்போ வருகின்ற அமித்ஷா வந்து சென்னை வர இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் பனையூருக்கு பக்கத்தில் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறாரு. அந்த சந்திப்பு கூட விஜய் செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பாக கூட இருக்கும். அது முழுக்க முழுக்க தேர்தல் சந்திப்பாக இருக்கலாம். அல்லது நேரடியாக அமித்ஷா விஜயை சந்தித்தால் அது வந்து விஜய் கட்சி வந்து பாஜகவுடைய பி டீம் என்று முத்திரை விழுந்துவிடும் என்பதற்காக செங்கோட்டையனை மட்டும் சந்திக்க கூட அமித்ஷா வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அதான் அமித்ஷாக்கா வந்து இது விஜய் கட்சியில் தாவேக்காவில் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு கூட செங்கோட்டையன் விஜய்க்கும் அமித்ஷாவுக்கு இடையில் ஒரு பாலமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. கேட்டால் வந்து நான் வந்து பல்வேறு அதிமுக பிரச்சனைக்காக நான் அமித்ஷாவை பார்த்தேன், நான் விஜய் தாவேகா கட்சியில் இருந்தால் கூட அதிமுக ஒன்றுபடணும் என்று நினைக்கின்ற ஒரு தலைவர், அதன் அடிப்படையில் அமித்ஷாவை பார்த்தேன்னு கூட சொல்லிட்டு போயிடுவார். இப்போ விஜய் அமித்ஷா சந்திப்பு தான் தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்று, விஜயை என்டிஏ கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக பனையூரில் அமித்ஷா விஜய் சந்திப்பு நடக்கும். அப்படி இல்லை, விஜய் 3ஆம் அணியை பலப்படுத்தட்டும், அது செங்கோட்டையன் மட்டுமே போதுமானதுன்னு நினைச்சாங்கன்னா அமித்ஷா விஜய் பேச்சு நடக்காது. செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய அந்த பேச்சு தான் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.